ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு எனர்ஜியான ட்ரிங்க் தான் செய்ய போகிறோங்க. இது எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா நீங்கள் நிறைய மேரேஜில் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப சுவையாக இருந்திருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் வீட்டு மேரேஜஸில் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் பால் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, வாங்கின பால் நம்ம சரியாக யூஸ் பண்ணல, பால் நிறைய மீந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாயசம் ரெசிபி தான். இப்போது இந்த பாயசத்தை அந்த மேரேஜில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு கிட்டத்தட்ட 3/4 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் வரைக்கும் கூட தண்ணி தேவைப்படும். தண்ணி நல்லா சுட்ட பிறகு அதில் 75 கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு அதை இதில் எடுத்து சேர்க்குறேன். நான் சேர்க்குறது புது அரிசி, அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இதுலேயே 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பழைய அரிசியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு நீங்கள் கூடுதலாக வைக்க வேண்டியிருக்கும். இந்த பாஸ்மதி அரிசி நல்லா சாஃப்டாக வேகணும், குழையணும். நம்ம பொங்கலுக்கெல்லாம் சாதம் எப்படி குழையுமோ அந்தளவு குழைவாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திரியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இது வெந்ததுனா தான் நம்ம செய்யக்கூடிய இந்த பாயசம் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு அழுத்தி பார்க்கலாம் எந்த அளவு குழைவாக இருக்குன்னு. இதுவே இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வேகணும். தேவைப்பட்டதுன்னா நடுவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் பொழுது நல்லா சூடான தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக முஸ்லீம்ஸ் வீடு கல்யாணத்தில் பாஸ்மதி அரிசியில் தான் செய்வாங்க. ஆனால் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அரிசி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சீரக சம்பா நல்ல வாசனையான அரிசி. சீரக சம்பா அரிசிலையும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். ரெண்டுமே வீட்டில் அவைலபிளாக இல்லை அப்படின்ற சமயத்தில் பொன்னி பச்சரிசியில் நீங்கள் செய்யலாம். இப்போது சாதம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா திக்கான பால் 1 லிட்டர் அளவுக்கு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லா சுண்ட காய்ச்சின பால் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அடி பிடிக்கக்கூடாது. தீயை ஸ்லோவில் வச்சுட்டு கலந்து விட்டிங்கன்னா பாலோடு சேர்ந்து இந்த சாதம் நல்லா குழைவாக நமக்கு வெந்து வரும். பால் பாதி அளவுக்கு நல்லாவே சுருங்கிடும். அது வரைக்கும் நம்ம பால் நல்லா கொதிக்க விட்டு சுருங்க காய்ச்சிக்கணும். இந்த ரெசிபிக்கு ஸ்பெஷலாக ஏன் பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அரிசிக்குமே ஒவ்வொரு விதமான ஃப்ளேவர் இருக்குது. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இந்த அரிசியில் நம்ம செய்கிறோம். மற்றபடி நம்ம பச்சரிசியில் செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்ல நுர பொங்கி வருது. அந்த சமயத்துலலாம் கலந்து விட்டுட்டு நல்லா சுருங்க காய்ச்சி எடுத்துக்கோங்க. திக்காக ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். ஏடெல்லாம் ஓரம் இது போல் தங்கி வரும். நம்ம கலந்து விட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு வேக வைக்கும் பொழுது அடி பிடிக்காது. அடி பிடிக்க விட்டுட்டா நம்ம செய்யக்கூடிய ரெசிபியோட டேஸ்ட்டை மாறிடும், கலராக மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸ்மெல்லும் அந்த தீஞ்ச ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. பாலும் அரிசியும் சேர்ந்து நல்லா குழைவாகவே வந்துருச்சு, திக்காவும் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா 3 சிட்டிகை அளவுள்ள குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்தா இதில் அந்த கலர் நமக்கு கிடைக்கும். குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமப்பூ அந்த சமயத்தில் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் 3 ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. கலர் ஒயிட்டாகவே இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா அதில் 2 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள். சாதம் வேகுது பார்த்திங்களா, அந்த சமயத்துலேயே நம்ம சேர்த்துடணும். நம்ம ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அப்பயே நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் உங்களுக்கு கிடச்சிடும். குங்குமப்பூ பாருங்கள் நல்லா இந்த பாலோடு சேர்ந்து கலந்து இது போல் ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் தேவைப்படும். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் சர்க்கரையும் கரையும், சர்க்கரையோட அந்த பச்சை மணமும் நமக்கு மாறும். உங்களுக்கு குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நான் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்குறேன். கண்டென்ஸ்டு மில்க்கு நிறையெல்லாம் சேர்க்கல, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அதுதான் சேர்க்குறேன். இது நிறைய பிராண்டில் கிடைக்குது. அமூலில் வருது, நெஸ்லேயில் வருது. உங்களுக்கு எது பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு ஆப்ஷனல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சேர்க்கறதுனால அந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். வீட்டில் நம்ம செய்யும் பொழுது இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் மேரேஜில் இல்லை ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ருக்கும் போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே டேஸ்ட் நம்ம கொண்டு வரணும்னா கண்டிப்பாக கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கணும்.
இப்போ பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இந்த திக்னஸ்ஸு நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணுன்னு நினச்சா இன்னும் திக்காக இதை நீங்கள் சுருங்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டம்ளரில் தான் குடிக்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி லிக்விடாக இருக்கும் போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சில சமயம் பதம் கரெக்டாக தான் நம்ம பார்த்து ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆறின பிறகு ரொம்பவே திக்காக மாறிடும். அது மாதிரியான சமயத்தில் நல்லா சூடாக காய்ச்சின பாலை இதில் தேவையான அளவு சேர்த்து லிக்விடாக மாற்றிட்டு தேவையான அளவு இனிப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது பாதி அளவு ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் சில நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் லைட்டாக சூடேறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நட்ஸ் எல்லாம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் தான் நமக்கு தேவை. இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு இது போல் 1-2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நட்ஸ் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது லைட்டாக நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப கலர் மாறி கோல்டன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது போல் லைட்டாக கலர் மாறின பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த நெய் பேன்லேயே சூடு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே இந்த சாரப்பருப்பு வெள்ளரி விதை சேர்த்தா கரெக்டாக ஃப்ரை ஆகிடும். இந்த 2 பருப்பும் நிறைய நேரம் நம்ம பொரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாதாம் கிற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே சாரப்பருப்பு தான். நட்ஸு தேவையான அளவு நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. குட்டீஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள் எந்தளவு ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சுருக்கேன். இது போல் ஆறின பிறகு நம்ம நட்ஸ் தூவி சாப்பிட கொடுத்தா சாப்பிடும்பொழுது நட்ஸ் நமுத்து போகாமல் நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது கூட சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நட்ஸ் போட்டுட்டு கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டம்ளர்லேயோ கப்லேயோ இதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நட்ஸ் தூவி விட்டு கூட கொடுக்கலாம். ரொம்ப சுவையான ஒரு பாஸ்மதி ரைஸ் பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பாயசம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். சாப்பிடாதவங்கள இருந்தால் அவசியம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் பவுலில் நான் சேர்க்குறேன். எந்த அளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டாலும் நல்லா சுவையாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சிலருக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க சில்லுன்னு சாப்பிட்லாம். நம்ம எந்த கிளைமேட்டில் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் குளிர்காலங்களில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சூடாக சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். வெயில் காலங்களில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சில்லுன்னு சாப்பிடும்போது சுவை நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு ஆன பிறகு தான் சாப்பிட போகிறீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இனிப்பு சேர்த்துக்கோங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.